Hello student, 12th standard, exercise 1.2 question number 1 subdivision number 4 and 5 minor method 3 cross 3 minor method இங்கே கொடுத்திருக்காங்க 3 cross 3 minor methodல நம்ம எப்படி சொல்லி ஃபைண்ட் பண்ணலாம் given matrix A க்கு எழுதிக்கலாம் 1 minus 2 3 2 4 minus 6 5 1 minus 1 ரோவும் காலமும் சேமா இருந்தா நம்மளால டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும் இது ரோவும் காலமும் 3 cross 3 அப்போ ரோ ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 3னா இங்க ரோவுடைய வேல்யூ ஒன்று 3 இருக்கணும் இல்லாட்டி 2 இருக்கணும் இல்லாட்டி 1 இருக்கணும் இந்த 3 வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் சிம்பல் கொடுத்தோம்னா 1 minus 2 3 2 4 minus 6 5 1 minus 1 இப்போ இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் அப்போ ஒன் ஆஃப் காலம் ரோவும் காலமும் போயிடுச்சா ரிமைனிங் என்ன வரும் -4 + 6 நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு 2 ஆஃப் இங்க உள்ள ரோவும் காலமும் போயிடுச்சா ரிமைனிங் -2 + 30 நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 ஆஃப் ரோவும் காலமும் போயிடுச்சா ரிமைனிங் வந்து 2 - 20 நெக்ஸ்ட் 1 ஆஃப் 2 + 2 ஆஃப் 28 next plus 3 of minus 80 next 1 2 is 2 next 56 plus 56 next minus 54 56 வந்து 54 போச்சுனா 2 plus 2 உடைய வேல்யூ 4 கிடைக்குது எங்க 3 cross 3 மேட்ரிக்ஸ்ல வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 கிடைச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருந்தா தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ் போணும் அதுவும் 0 இருந்தா தான் 1 cross 1 போணும் ஆனா 3 cross 3 மேட்ரிக்ஸே நாட் ஈக்குவல் 0 கிடைச்சனால ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3 ன்னு சொல்லி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சப்டிஷன் நம்பர் 5 given மேட்ரிக்ஸை ஏ சொல்லி எழுதலாம் 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2 இதோடைய ரோ எத்தனை இருக்குது 3 ரோ வந்து 3 காலம் C1 C2 C3 C4 3 cross 4 ஃபார்மட்ல இருந்தா ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கணும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 3 மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும் ஏன்னா 3 cross 3 ரோவும் காலமும் சேமா இருக்கும் 4 cross 4 ரோவும் காலமும் சேமா இருக்காது அதனால டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது எத்தனை 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் இந்த காலம் போக ரிமைனிங் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த காலம் மட்டும் போக ரிமைனிங் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் அப்ப ரெண்டு 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த காலம் போக ரிமைனிங் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த காலம் போக ரிமைனிங் இது ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் அப்போ 4 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்குது இந்த 4 cross 3 மேட்ரிக்ஸுமே நம்ம என்ன பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா அது ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ 3 எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு போகணும் அப்போ ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ எப்படி நான் வந்து ஒன்று 3 இருக்கணும் இல்லாட்டி 2 இருக்கணும் இல்லாட்டி 1 இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இது போக ரிமைனிங் உள்ளதை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் போக ரிமைனிங் உள்ள என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ நம்ம எடுத்துக்கிறோம் டிட்டர்மினன்ட் ஏ எடுத்தோம்னா 1 2 1 நெக்ஸ்ட் 2 4 3 1 0 2 இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா 1 ஆஃப் 8 minus 0 minus 2 ஆஃப் ரோவும் காலம் போக 4 minus 3 plus 1 ஆஃப் 0 minus 4 next 1 of 8 minus 2 of 1 next plus 1 of minus 4 இதை simplify பண்ணா 8 next minus 2 next minus 4 இது 8 இங்க minus 6 கிடைக்கும் அப்போ நமக்கு வேல்யூ 2 சொல்லி கிடைக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி கிடைச்சது எப்போ 3 cross 3 மேட்ரிக்ஸ் இது போக ரிமைனிங் உள்ள 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 cross 2 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்தேன் அதுவே நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி காட்டுது அப்போ ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூவை நம்ம எழுதிடலாம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3 நெக்ஸ்ட் அடுத்த 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை தேங்க்யூ ஸ்டூடெண்ட் காப்பி பண்ணிக்கோங்க மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க